ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல புலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்தியா ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. நம்ம ஒரு நாயகமாய் திருவாய்மொழியில 4ஆம் பத்துல முதல் பதிகம். இதோட எளிய விளக்குறை, சிம்பிள் மீனிங்ஸ் நேத்து அன்வைச்சோம். ரொம்ப அழகா ஆழ்வார் ஆஹ் சரணாகதிக்குள்ள எது பிராப்திய நிஷ்கர்ஷம் முன்னாடியே பண்ணிட்டார். எம்பெருமானோட திருவடிகள்ல கைங்கரிய பிராப்திய முன்னாடியே 3 பத்துக்கள்ல காமிச்சிட்டார். இப்போ உபாய உபேய பதிகங்களா 4ஆம் பத்து, 5ஆம் பத்து, 6ஆம் பத்து எல்லாமே சரணாகதி தத்துவமா துவயத்தோட பூர்வ கண்டத்தோட விவரணமா அமைஞ்சிருக்கு திருவாய்மொழி. இப்போ இதுல முதல் பாசுரம் என்ன, ரொம்ப அழகா ஒண்ணுத்துலயும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆழ்வார் உபதேச பரமா அமைஞ்சிருக்கு இந்த பதிகங்கள்லான்னு பார்த்தோம் இல்லையா. உபதேசம் பண்ணணும்னாலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆனா என்ன பண்ணணும்னு காமிக்கிறோம். ரொம்ப அழகா ஒரு பாசுரத்தையும் இதுல காமிக்கிறார். நேர உள்ள போயிடலாம். வித்யார்த்த தீபிகையிலேருந்து டி.வி. அனங்கராச்சார் சுவாமி எழுதின பதவுரை நம்பிள்ளையில சுவாமி சாதிச்ச ஈட்டோட சம்மரி மட்டும் ஒரு பாசுரத்துக்கும் எடுத்து பார்க்கலாம். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிறைய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணந்தாள் பாலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படின்னு 3 பத்துக்களுக்கு என்ன அர்த்தமோ அத திருநாரணந்தாள் திருவுடன் கூடிய திருநாரணன், அந்த நாராயணனை அவனோட கால்கள்ல திருவடிகள்ல போய் சரணம் புகழ்ந்துதான் நம்மளோட உபாயமே அப்படின்னு ரொம்ப அழகா காமிக்கிறார். முதற் பாட்டில் சார்வபௌமராய் போந்த ராஜாக்கள் அந்த ராஜ்ய ஸ்ரீயை இழந்து ஜீவிக்க வேண்டும்படி துர்கதராவர்கள் ஆன பின்பு ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீஹி என்கிறபடியே நித்யஸ்ரீயான சர்வேஸ்வரனை பற்ற பாருங்கோள் என்கிறார். சார்வபௌமர்னா 8 திக்கிலும் ராஜாக்கள் எல்லாத்தையும் வின் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கானா அவளுக்கு ஏதாவது தேவையா, ராஜ்யஸ்ரீ எல்லா ஸ்ரீயையும் எல்லா செல்வத்தையும் பெற்று இருக்காளாம் அவ. ஆனா அதெல்லாம் எல்லாத்தையும் இழந்து இருக்கும் போது அந்த காலத்துல ஜீவிக்கிறா பாருங்கோ, அது எவ்வளவு துர்கதரா இருப்பாரா அந்த செல்வம் எல்லாம் இல்லாம. ஏன்னா எல்லாரும் ராஜாக்கள்னா ராஜாக்களாவே போவா இல்லையா. ஒருத்தருக்கான கர்மாதீனமா தான் அவ பலன்களையும் பாவங்களையும் அன்வைக்கிறா. அப்போ அந்த ஸ்ரீய விட்டுட்டு நம்ம எம்பெருமான் ஸ்ரீவத்சவக்ஷசா நித்யஸ்ரீஹி அப்படின்னு நம்ம எம்பெருமான திருநாரணன் தாள பத்துங்கோள்னு சொல்றார். ஒரு நாயகமாய் பூமண்டலம் முழுமைக்கும் அத்விதீய பிரபுவாய் ஓட வெகு காலம் அளவும் உலகுடன் உலகங்கள் எல்லாம் ஆண்டவர் அரசாட்சி புரிந்தவர்கள் ஒரு கால விசேஷத்திலே தரித்திரர்களாகி கருநாய் கவர்ந்த காலர் கரிய நாய்களால். இப்போ இந்த இடத்துல ஒண்ணு நோட் பண்ணணும். அதுக்காக நம்ம எத்தனை ராஜாக்களோட பிரமாணங்கள்லாம் எடுத்து அவள்லாம் ராஜாக்களா தானே போனார். இப்ப சக்கரவர்த்தி திருமகனோட அப்பா அவர் திருத்தகப்பனார் அவர்லாம் ராஜாவாவே தானே மாண்டார் அப்படின்னு சொன்னாக்க அந்த மாதிரி கிடையாது. எந்த ஸ்ரீயவா கொச்சின்னு இருக்கான்றது அதுதான் பேச்சு. கருநாய் கவர்ந்த காலர் கரிய நாய்களால் கவ்வப்பட்ட கால்களை உடையவராயும் சிதைகிய பானையர் உடைந்த இச்சை பாத்திரத்தை உடையவர்களாயுமாகி பெருநாடு காண உலகமெல்லாம் திரண்டு பலிபவத்தை காணும்படியாக இம்மையிலே இப்பிறவியிலேன்னு சொல்லியிருக்க தாங்களே பிச்சை கொள்வர் பிச்சை எடுப்பர் செல்வத்தின் தன்மை. இப்போ ஒன்னொன்னு முன்னாடி பார்த்தோம்ல, எதெல்லாம் அஸ்திரம் எதெல்லாம் ஸ்திரம், எம்பெருமான் திருவடிகள் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்திரம், மற்றதெல்லாம் அஸ்திரம்னு காமிக்கணும் இல்லையா. இந்த மாதிரி அஸ்திரம்னு காமிச்சா மட்டும்தான் நம்ம நம்புவோம்னு ரொம்ப அழகா எதெல்லாம் அஸ்திரம்னு காமிக்கிறோம். அஸ்திரம்னா நாட் பெர்மனன்ட், எம்பெருமான் திருவடிகள் மட்டும்தான் பெர்மனன்ட். திருநாரணன் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை காலம் பெற விரைவாக சிந்தித்து தியானித்து உய்மின் உஜ்ஜீவியுங்கள். Alvar says even the greatest of the greatest kings, Chakravarti, they are called Chakravartis, right? They have a lot of wealth. Even those Rajas, Chakravartis,
at some point in time they lose everything because the selvam, the wealth that they have is not permanent. The only permanent wealth that we can attain is எம்பெருமான் திருநாராயணன். பெரிய பிராட்டியாரோட சேர்த்தியில இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன். அந்த நாராயணனோட திருவடிகள், the divine seat. If we take refuge in எம்பெருமான்ஸ் and தாயார்ஸ் divine திருவடிகள், the temporary selvam and all will not bother us like how it bothers the kings. உயிர்மென் திரை கொணர்ந்து என்ன உலகாண்டவர் உண்மையே தம் இன்சுவை மடவாரை பிறர் கொள்ள தாம் விட்டு வெம்மென் ஒளிவையில் கானகம் போய் குமை தின்பர்கள் செம்மென் மொழி திருமாலை விரைந்து அடி சேர்மினோ. ஒண்ணுக்கு எதெல்லாம் அஸ்திரம், அல்பம், அல்பம்னு முன்னாடி சொன்னார் இல்லையா, இதெல்லாம் நம்மளோட ஸ்வரூபத்துக்கு அனனுகுணம், ஸ்வரூபத்துக்கு சேராதது எதெல்லாம்னு காமிச்சு கொடுக்குற. ராஜ்யத்தை இழக்கையே அன்பிக்கே ராஜ்யம் பண்ணுகிற நாளில் போகியைகளாக பரிகிரகித்த, இதுல இருந்து ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். நம்மளுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள சரீரத்துல இருந்து அப்படியே சொல்வா இல்லையா, தனியா ஆத்மாவை எடுத்து பிரிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங், அந்த ஃபீலிங்லாம் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா இதெல்லாம் இந்த பாசுரங்கள் அன்வயிச்சா ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாம நம்மளால அன்வைக்கவே முடியாது. ஏன்னா அப்படிதான் இருக்கும் நம்மளாம். அதுக்காக இதே மாதிரி நம்ம பண்ணலையே அப்படிங்கிற நேர் ஈக்குவேஷன் எடுத்துக்க வேண்டாம். எந்த விஷயாந்திரத்துல இருந்தாலும் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ராஜ்யம் பண்ணுகிற நாளில் போகியைகளாக பரிகிரகித்த ஸ்திரீகளையும் சத்ருக்களுக்கு கொடுத்து எளிமைப்படுவர் என்கிறார். திரை கொணர்ந்து, அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், இது பார்த்தாலே அது புரிஞ்சிடும். திரை கொணர்ந்து செலுத்த வேண்டிய கப்பத்தை கொண்டு வந்து கட்டி உய்மென் என்று பிழைத்து போங்கள் என்று கட்டளையிட்டு கொண்டு இவ்வுலகத்தை ஆண்டவர் தாம் அரசு புரிந்த பிரபுக்கள் தாம் இன்மையே இப்பிறப்பிலேயே தங்களுடைய இன்சுவை மடவாரைனா பெண் ஸ்திரீகள், பரமபோகியைகளான ஸ்திரீகள் பிறர் கொள்ள அயலார் கவர்ந்து கொள்ளும்படி விட்டு கையிழந்து வெம்மென் வெளிவெயில் பொடிதாய் மின்னொளி பறக்கின்ற வெயிலை உடைய கானகம் போய் காட்டிலே சென்று குமை தின்பர்கள் திண்டாடுவர்கள் ஆதலால் செம்மென் முடி செவ்விய காந்தி பெற்ற திருமுடியையுடைய திருமாலை திருமகள் கொழுனனை விரைவாக அடி சேர்மென் அடிபணியுங்கோள் அப்படின்னு சொல்றார். இப்ப ஆழ்வார் இது எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னு நம்ம பாத்துக்கணும். முன்னாடி ஆழ்வார் வந்து மத்த கவிகள் எல்லாம் பேசுறார். அப்போ கவிகள் எல்லாம் பேசும்போது யாருக்கு கவி பாடுறோம்? ராஜாக்களுக்கு தான் மோஸ்ட்லி கவி பாடுறதெல்லாம் இருக்கு. அதனால அந்த ராஜ்யத்தை, அந்த செல்வம் எது, இந்த கவிகள்லாம் எதுல ஆசைப்படுறா, ராஜாக்கள்லாம் எதுல ஆசைப்படுறான்னு பாக்குறார். அத உபதேசபரமா ஆக்குறாருங்க. நம்மளுக்கு இதுல நேர டாட்டட் லைன்ஸ் என்ன, நம்ம இந்த மாதிரி இருக்கோம்னு ஆழ்வார் சொல்லல. ஆனா விஷயாந்தரத்துல ஈடுபட்டா அது எதுக்கு ஈக்குவல்? ராஜாக்கள் அவளோட ராஜ்ய சபையில இருக்கிற போகியதைகள்னா ஸ்திரீகள் தான் போகியம் அவளுக்கு. அந்த ஸ்திரீயை இப்ப சத்ரு வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போறான்னா ஸ்திரீயையும் எடுத்துன்னு போன்னு கப்பம் கட்ட வேண்டிய என்னெல்லாம் ஸ்திரீயும் கப்பம் கட்டிடுவான்ற. அந்த மாதிரி போகாதீங்கோ, எம்பெருமானோட திரு தாளினைகள்ல விரைந்து அடி சேர்மின் அப்படின்னு பணியுங்கோள் அப்படின்னு சொல்றா. So during for Rajas or Chakravartis, the best possession that they have is not just wealth, but the best possession is also women in the kingdom. So when they have to pay taxes to other kingdoms, if they don't have sufficient amount, even the women force in the kingdom will be given away to the opposite kingdom. So Advar says, if we are involved in any Vishayantarangal, it is as good as we going to someone else. So do not do all that. Take refuge only in Tirumal's, Emberiman's Tiruvadigal. அடிசேர் முடியினராகி அரசர்கள் தாம் தொழ இடிசேர் முரசங்கள் முத்தத்தியங்க இருந்தவர் பொடிசேர் புகழாய் போவர்கள் ஆதலில் நொக்கென கடிசேர் துழாய் முடி கண்ணன் கழல்கள் நினைமினோ. எப்படி போவோம்னு சொல்ற. ராஜாக்கள் தங்களின் காலிலேயே விழுந்து கிடந்தால் அநாதரித்திருக்கும் மதிப்பை உடையவர்கள் ஒரு சேதனன் என்று
நினையாதபடி மதிப்பருவார்கள் மதிப்பருவார்கள் என்கிறார். எப்பவுமே அவ காலில் விழுந்துட்டே இருக்கணும்னு சொல்றா இல்லையா, ஆனா அவ யார் காலில் நம்ம போய் விழறோம்னு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சொல்ற. அடிசேர் முடியினர் ஆகி தமது காலிலே படிந்த கிரீடத்தை உடையவராகி அரசர்கள் தாம் மகா பிரபுக்கள் தொழ வணங்கும்படியாகவும் இடிசேர் முரசங்கள் இடியோடு ஒத்த பேரிகைகள், பேரிதாடணும்னு அந்த பேரின்னு வாத்தியம், இடியோடு ஒத்த பேரிகைகள் முத்தத்து தம் தம் மாளிகை முற்றத்திலே இயம்ப முழங்கும்படியாகவும் இருந்தவர் வாழ்ந்தவர்கள். ஆனா ராஜாக்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறான்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 அட்ஜெக்டிவ் சேர்ந்து அத்தனை பெரிய அரசர் அவன் இவன் எதோலாம் சொல்லிட்டு வரார்னு அந்த மாதிரி அவளோட தாளினைகள் கீழே இருந்து அவளெல்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசினாதான் அவள்லாம் வச்சுப்பா. என்ன ஆவாளாம் கடைசியில? பொடி சேர் புகழாய் போவர்கள், பொடியோடு பொடியாய் தொலைந்து போவர்கள், ஆதலால் நொக்கென விரைவாக கடிசேர் துழாய்மொழி அருமணம் மிக்க திருத்துழாய் மாலை அணிந்த திருமுடியை உடைய கண்ணன் கண்ணபிரானுடைய கழல்கள் திருவடிகளை நினைவின் சிந்தியுங்கள். Alvar says the kings how if when they go from one, not just one place to another, one room to another room within the Tirumaligai, within their kingdom, they will have lot of adiyars, servants, to call out lot of adjectives. Rajadi Raja, Raja Gambira, they'll tell all that it might not even go well with the king. But Alvar says they will all go into ashes when they talk about only people and not about Emberiman. So think about the Emberiman that decorates, that Tiruthurai gets decorated by being on Emberiman. Adise Kannandurai, Kannan Kadalgal Ninaimen. Take refuge with Emberiman's Tiruvadigal. நினைப்பான் புகில் கடலெக்கலில் நுண்மணலின் பலர் எனைத்தோர் உகங்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவர் அனைப்பால் மருங்கர ஆய்தல் அல்லால் அத்து கண்டிலம் அனைத்தாள் மதகளிர் அட்டவன் ஆதம் பணிவினோ. யார் இடத்துல புகுறோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஐஸ்வர்யத்தின் நிலைமையையும் மதிப்பருகையும் இதுவும் என்ன சொல்றது அஸ்திரம் அப்படின்னு காமிக்கிறார். கிடைக்க செய்தே போக்தாக்களுடைய நிலையாமையாலும் அவனை பத்த வேணும் என்கிறார். ஏன்னா இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் எப்பவுமே பர்மனன்ட்னு கிடையாது, ஒரு லிமிட். நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட ஐஸ்வர்யத்துக்கான லிமிட். ஆனா அவனோட திருவடிகளுக்கான போக்கியம் எல்லையே கிடையாது, எல்லையற்றது அப்படின்றார். நினைப்பான் புகில் ஆலோசித்து பார்க்கும் இடத்து எனைத்தோர் உகங்களும் அநேக யுகங்கள் இவ்வுலகாண்டு கழித்தவர், இவ்வுலகத்தை ஆண்டு முடிந்து போனவர்கள். கிட்டத்தட்ட நம்மளும் அதுதான், ராஜாக்கள் மட்டும் இல்ல, எத்தனை யுகங்களா மீண்டும் மீண்டும் மறுபிறவி எடுத்து வந்துட்டு இருக்கோம் இல்லையா. கடலெக்கலில் நுண்மணலின் பலர், கடலில் எக்கலிட்ட நொய் மணலிற் காட்டிலும் அதிகமான தொகை உள்ளவர்கள் அவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இப்போ கடல்ல போனான்னா குழந்தை எல்லாம் இதுல இப்போ பட்டர் தான் ஞாபகம் அடியனுக்கு. அந்த ஒரு ராஜா வந்தானா, அவன் தான் சர்வங்கன்னு சொல்லிட்டே மத்தளம் போட்டிண்டே வந்திருக்கான் அடியார்களோட. அதுல பல்லக்குல வேற ஏறி வந்திருந்தான். ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கான், சித்திரவீதி அந்த சைடுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அவ்வளவுதான். பட்டர் விளையாடின்னு இருக்காரு. ரொம்ப சின்ன குழந்தை, 5 வயசு கூட இல்லைன்றா. அப்போ நீ சர்வங்கனா, நீ சர்வங்கன்னு கொட்டிட்டு வர, என் கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் நீ ஊருக்குள்ள போன்றார். கையில இருந்து ஒரு படி மண்ணை எடுத்து காமிச்சு, என் கையில எத்தனை மண் இருக்குன்னு சொல்லுன்றார். அவன் திண்டாடி போய் எத்தனை மண் இருக்குன்னு அடியனுக்கு எப்படி தெரியும், சொல்ல முடியாதுன்ற. ஒரு கைப்படி மண்ணுன்னு கூட உனக்கு சொல்ல தெரியாது, நீ உள்ள போய் எம்பெருமானார வின் பண்ண போறியா? ஊருக்குள்ளேயே இனிமே உனக்கு பல்லக்குன்னா அது எங்க எம்பெருமானாருக்கும் ஆழ்வானுக்கும் மட்டும்தான் அப்படின்னு அவர் சாதிக்கிறார். இது யாரோட குழந்தைன்னு கேட்டு குரத்தாழ்வானோட திருக்குமாரன்னு சொன்னோன்னே சர்வங்கன் என்ன எதுவுமே சொல்லாதீங்கன்னு ஊரை விட்டே அப்படியே போயாச்சு. பல்லக்கையும் இங்கே விட்டுட்டு போயிட்டான். மேல புலிக்கு பிறந்தது அப்படின்னு அந்த மாதிரி கடலில் எக்கலிட்டு அந்த மாதிரி மணல், அத்தனை மணல் வச்சுட்டு இருக்காராம், செல்வமா வச்சுட்டு இருக்காளாம் இவெல்லாம். ஆனா எப்படிப்பட்ட பிரபுக்களும் மனைப்பால் தங்களிடம் இருந்து வீட்டின் இடம் மருங்கு அற, என்னது சுற்று பக்கங்களோடு
கூட தொலையும்படி மாய்தல் அல்லால் அழிந்து போவது தவிர மற்ற கண்டிலம் வேறொன்னும் பார்த்தோம் இல்லை. ஆதலால் ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, இந்த ராஜாக்கள்லாம் சில இதெல்லாம் அக்வயர் பண்ணிட்டதுதான், அவளோட சொத்துன்னு பார்த்தேன். எதுவுமே நம்மளோட சொத்து இல்ல, எல்லாமே எம்பெருமானோட சொத்து. ஆனா இவாள்லாம் பாத்தீங்கன்னா அக்வயர் தானே பண்ணிட்டே இருக்கா, ஒரு ஒரு இடத்துல போய் சண்டை போட்டு அது அவளோட கிங்டம் ஆயிடுது இல்லையா. அப்போ இது அவளுக்கு சேராது, இது எம்பெருமானோட சொத்து. ஆனா அப்படி சேர்த்துட்டே போனா என்ன ஆகும், ஒரு அவ வீட்டுல கூட ஒரு இடம் கூட தங்க முடியாம பண்ணிடுமா அந்த கர்மா அவளுக்கு. பனைத்தாள் பனைமரம் போன்ற அடியையுடைய மதக்களிறுனா குவலியா பீடம் நிறைய தடவை பார்த்திருக்கோம். என்னும் மத யானையை அட்டவன் கொன்றொழிந்து கண்ணபிரானுடைய பாதம் திருவடிகளை பணிமின் வணங்குங்கள் அப்படின்னு சொல்றார். ஆழ்வார் is talking about how temporary all the wealth that is accumulated by the rajas, all the rajas and chakravartis, that if they might have wealth like the number of sand particles in a seashore, but that wealth will also melt away very soon and they might not, because that is not their wealth, they have not earned it, they go fight and they acquire such wealth. But Emberiman's Thiruvadigal is not like that, is always, it's a nithya செல்வம் அப்படின்னு ஆழ்வார் செய்யும். ஒரு பாசுரம் மட்டும் பார்த்துடலாம். பணிமென் திருவருள் என்னும் நம் செய்த பைம்போம் பள்ளி அணிமென் குழலார் இன்பக் கலவி அமுதுண்டார் துணி முன்பு நாள பல்வேழையர் தாமிழிப்பற் செல்வர் அணிவென்று மேனி நம் மாயவன் பேர் சொல்லி வாழ்வினோ. ஆழ்வார் ஒரு ஒரு தடவையும் உபதேசம் பண்ண ட்ரை பண்றார், ஆனா நம்ம விலகி போயிட்டே இருக்கோம். இந்த பாசுரத்துக்கு அப்புறம் விலகி போவே மாட்டோம். நம்ம என்ன சொல்றார், செல்வ கிடப்போபாதி அனங்கனா பரிஷ்வங்கமும். அனங்கனா பரிஷ்வங்கம்னா அங்கனா பரிஷ்வங்கம், அங்கனம்னா நம்மளோட உடம்பு சரீரம், பரிஷ்வங்கமும் என்னன்னு பார்க்கலாம். யாரோட அங்கம்னு பார்க்கலாம். அஸ்திரம் என்கிறார், இது எல்லாமே அஸ்திரம், எதுவுமே பர்மனன்ட் இல்ல. எது இப்போ செல்வ கிடப்போ பாதினாக்கா செல்வம் பாட்டுக்கு குவிச்சுட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஏதோ எப்படியோ வருது, எங்கேயோ போய் வேலை பண்றோம், ஏதோ செல்வம் வருது, அது பாட்டுக்கு கிடக்குது அப்படின்றோமே, அது மாதிரி அது பாட்டுக்கு ஒரு சைடு இருக்கு. இந்த இடத்துல அங்கனாக்கா ஸ்திரீகளோட உடம்பு. அம்சீத பைம்பூம் பள்ளி அழகும் குளிர்ச்சியும் விஸ்தாரமும் உள்ள பூம்படுக்கையிலே திருவருள் பணிமின் என்னும் மாதர்கள்னா ஸ்திரீகள் கிருபை பண்ண வேணும் என்று பிரார்த்திப்பவர்களாய் அணிமென் குழலார் அழகிய மெல்லிய கூந்தலையுடைய இன்பக் கலவி அமுதுண்டார். எதெல்லாம் தேவையோ அதுலதான் சரீரத்துலதான் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறார். மாதர்களின் சிற்றின்பத்தை அனுபவித்தவர்களானவர்கள் எல்லாம் ராஜாக்களை பார்த்து சொல்றார். ஆனா நம்ம வேற ஏதாவது செஞ்சா அது இதுக்கு ஈக்குவல்னு காமிச்சிடுறாரு ஆழ்வார். துணி முன்பு நாள இந்த அரை துணின்னு ஒண்ணு கட்டிப்பா. அரை துணினா என்னன்னா, நம்ம தீர்த்தம் ஆடும் போது எப்பவுமே ஒரு வஸ்திரம் நம்மளோட உடம்புல இருந்துட்டே இருக்குன்னு சொல்றா சாஸ்திரம் சொல்றது, ஆச்சாரியர்களும் சொல்றாரு. அந்த அரை துணி பின்பக்கத்திற்கு எட்டம் போறாமல் அப்படின்னா ஃபுல்லா கட்டிக்கணும். நம்ம முன்னாடி மட்டும் முன்புறத்தில் மாத்திரம் தொங்கும்படியான ஏழையை அடைந்து அவ்வளோ தாழ்ந்து போயிடுறோமா நம்ம, ஒரு சைடு தான் அது கவர் பண்ற மாதிரி இருக்கான். நம்ம விஷயாந்திரத்துல போனா அந்த விஷயாந்திரம் நம்மளுக்குதான் ரொம்ப இழிவாக்கிடுறது அப்படின்னு சொல்றார். ஏழையர் தாம் இழிப்ப, பல மாதர்கள்னா பல ஸ்திரீகள் இழிவாக கூறி ஏசும்படி செல்வர் பிச்சை எடுக்க இந்த இடத்துல செல்வர்னா செல்வம் வளம் வந்தவர்னு இல்ல, செல்வர் போவார். எதுக்கு போவார்? பிச்சை எடுக்க போவர்கள். ஆதலால் மணி மின்னு மேனி, நீலமணி போல மின்னுகின்ற திருமேனியுடைய, அதுதான் ஒரிஜினல் செல்வம்னு காமிக்கிறார். நம் மாயவன் எம்பெருமானுடைய பேர் திருநாமங்களை சொல்லி சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் பண்ணி வாழ்மின் வாழுங்கள் அப்படின்னு சொல்றார். Alvar says wealth gets accumulated as how it comes to us, but Angana Parishvangam means if when the Rajakal they are interested only in ஸ்திரீகள் ஷரீரம். அடுத்ததுல சொல்ல போறார் நம்மளோட சரீரமும் சரி, அந்த இந்த மாமழை மொக்குளின் மாய்ந்துல சொல்வார் ஒரு குமிழி போல வந்துருக்குன்னு அடுத்ததுல பாக்கலாம். அது என்ன, வாட்டர் பபுள் தான் நம்மளோட இந்த அங்கமும் இந்த சரீரமும் சரி. அது ஸ்திரீகளோ புருஷர்களோ அதெல்லாம் கவலையே கிடையாது. நம்மளோட சரீரமும்
நம்ம இந்த சம்சாரத்துல இருக்கிற வாழ்க்கையும் ஒரு குமிழி போல், குமிழினா பபுள், நம்ம போய் தொடறதுக்குள்ள அது வெடிச்சு போயிடும் பாருங்க. இப்போ வாட்டர் பபுள், சோப் பபுள் எல்லாம் விடுறாளே குழந்தைன்னா, ஏதாவது ஒண்ணு ஸ்பர்ஷம் பட்டுதோ, காத்து பட்டுதோ, ஏதாவது இலையில போய் படுறதோன்னா உடனே வெடிச்சு போயிடும் பாருங்க. அவ்வளவுதானா இந்த சரீரமும் சரி, இந்த இல்லற வாழ்க்கை. இல்லற வாழ்க்கைன்னா இந்த சம்சாரத்துல இருக்கிற வாழ்க்கையும் அவ்வளவுதான். ஆனா அதுதான் பெருசா நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம. அது எவ்வளவு நம்மள இழிந்து போக வச்சிருக்கு, ரொம்ப ஏழையா போயிருக்கோம் நம்ம அப்படின்னு காமிக்கிறார் ஆழ்வார். ஆழ்வார் says how we are influenced by all the விஷயாந்தரங்கள், when what we have to think of is only எம்பெருமான்ஸ் திருநாமங்கள். we have to continue to perform நாம சங்கீர்த்தனம் of பெரிய பிராட்டியார் and பெரிய பெருமாள்ஸ் திருநாமங்கள், but not go down in stature with all the worldly pleasures. அடுத்தது நாளைக்கு பார்க்கலாம். வாழ்ந்தார்கள் வாழ்ந்ததுன்ற பாசுரம்ல இருந்து அடுத்த 5 பாசுரம் நாளைக்கு சேவிக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.